ஓகேப்பா, நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.3ல தேர்டு சம் பாருங்கள். தேர்டு சம் பாருங்கள். ஃபைண்டர் ரிமைண்டர் வென் 3x³ minus 4x squared plus 7x minus 5 இட் இஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தானேப்பா? ஸோ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவிஷன் அப்ளை பண்ண போகிறோம். டிவிஷன் பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறோம், நார்மல் டிவிஷன் மெத்தட் தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணலாம், டிவைடட் 3x³ மைனஸ் 4x ஸ்கொயர்டு ப்ளஸ் 7x மைனஸ் 5 இப்படி தானேப்பா இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிவிஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இதில் எப்படி போடுறோன்னு பாருங்கள். எனக்கு 3x³ இந்த இடத்துல வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், வெறும் எக்ஸ் தான் இருக்குது. அப்போது நான் 3x² மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த இடம் 3x³ கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 3x² நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3 × x 3x³ ப்ளஸ் 3 3s 9x². நமக்கு சைன் சேஞ்ச் பண்ணால் தானே இப்போ கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், சைனை சேஞ்ச் பண்ணிடுறேன். பாருங்கள், ரெண்டுமே ப்ளஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே மைனஸ் பண்ணி நான் கேன்சல் பண்ணியாச்சு. ரெண்டுமே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி -13x² போட்டு நெக்ஸ்ட் வேல்யூ நான் என்ன பண்ணிடுறேன், கீழே கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வெறும் எக்ஸ் தான் இருக்குது. இங்கே மைனஸ் இருக்கா? ஸோ கண்ணை மூடி இந்த இடத்துல மைனஸ் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒன்று எனக்கு இங்கே -13x² வேணும். ஸோ நான் -13x போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் போட்டால் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 13x² கிடைக்குமா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது -13x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 13 3s 39x போட்டுக்கலாமா? இப்போது சைன் என்ன பண்ணிடுங்க, சேஞ்ச் பண்ணிடுங்க. சரிங்களா? 39 கூட 7 ஆட் பண்ணால் என்ன வரும், 46x வருமா? நெக்ஸ்ட்டு இதை கீழே கொண்டு வாங்க, -5. ஓகே பாப்பா. இப்போ என்ன பண்ணலாம், வெறும் எக்ஸ் தான் இருக்குது, 46x வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 46 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். நமக்கு பாருங்கள், 46 கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் 46x. தென் இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்கப்பா, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 138 கிடைக்குதா? ஸோ இப்போ நான் சைன் என்ன பண்ணிடுறேன், சேஞ்ச் பண்ணிடுறேன். இது கேன்சல் ஆயிரும். ஸோ நான் எனக்கு ஆட் பண்ணும்போது 143 கிடைக்குது. அதாவது -143 கிடைக்குது. ஸோ என்னோட ரிமைண்டர் ஈக்குவல் டு -143. ஓகே பாப்பா. ஃபோர்த் ஒன் பாருங்கப்பா. வாட் இஸ் த ரிமைண்டர் when x power 2018 plus 2008 is divided by x minus 1? இதனப்பா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி we know this. g of x equal to 0, then x minus 1 equal to 0, x equal to 1. அவ்வளோதான். இதை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ p of x equal to 1 power 2018 plus 2018. ஸோ 1 பவர் எந்த கவுண்ட் பண்ணாலும் 1 தானே வரும். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது, 2019 இஸ் அ ஆன்சர். ஓகே பாப்பா. ஓகே லிசன்மா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபிஃப்த் ஒன், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் k இஸ் த பாலினோமியல் p of x equal to 2x² minus kx² plus 3x plus 10. இப்படி தானேப்பா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன சொல்லியிருக்கிறாங்க, இட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை x minus 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு டிவைசபிள்னு அவன் சொல்லிட்டான். அப்போ டிவைசபிள்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், g of x equal to 0 நமக்கு தெரியும். நம்ம டிவைசபிள் சொல்லியாச்சு. ஸோ x minus 2 equal to 0னா x equal to 2. இவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, x 2 இருந்துச்சுன்னா பாருங்கள், x 2 இருந்தால் டிவைசபிள்னு ஈக்குவல் 0 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வாட் இஸ் த கே வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ p of 2 வச்சு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ p of 2 equal to 2 × 2 the cube minus k × 2 the square plus 3 × 2 plus 10 equal to 0. Because of it is exactly divisible by 2. எல்லாமே டிவைசபிள் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. அதனால ஈக்குவல் டு 0 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 × 2 the cube எவ்வளோ, 8 minus k × 2 the square 4, 3 2s are 6 plus 10 equal to 0. 8 2s are 16
minus 4k plus 10 plus 6 16 equal to 0 ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்க 4k plus 32 equal to 0 so minus 4k equal to minus 32 so அடுத்து என்ன பண்ணலாம் k equal to minus 32 divided by minus 4 1 4s are 4 8 4s are 32 so 8 k equal to 8 அவ்வளவுதான் ஓகே பாப்பா